வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி ஜுவாலஜியில் யூனிட் 6 பயோகெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். இப்போ யூனிட் 6ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கு, பயோகெமிஸ்ட்ரியில் பயோடெக்னாலஜியும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பயோகெமிஸ்ட்ரி மட்டும் பார்க்க போறோம். பயோகெமிஸ்ட்ரியில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டும் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? கார்போஹைட்ரேட்ஸ் பயோகெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா, பயோனா உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிரினங்கள்ல ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய வேதி பொருட்கள்ல என்ன பண்புகள் இருக்கு, அது எப்படி நம்ம உடம்புல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத பத்தி படிக்க போறோம். அதுக்கு பேர் தான் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்ஸ் எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு, எதனால உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது கரிம சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தனிமம்ன்றது ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லுவோம். சேர்மம் அப்படின்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்தது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ கார்பனும் வாட்டரும் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது CH2O. சின்றது கார்பனும், H2O அப்படின்னா நமக்கு தெரியும் மாலிகுலர் ஃபார்முலா, வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னவாயிருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். சரி, இது எல்லாம் கம்போஸ்ட் ஆகி என்னென்ன ரேஷியோல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1:2:1 அப்படின்ற ரேஷியோ. அது கார்பன் ஒரு ஒரு ஒன்றும், ஹைட்ரஜன் 2 மாலிக்யூலும், ஆக்சிஜன் 1 மாலிக்யூலும் சேர்ந்து 1:2:1 அப்படின்ற ரேஷியோல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல கார்போஹைட்ரேட்ஸ்ல மோனோசாக்கரைட்ஸ்னா என்ன? ம், இது ஒரு சிங்கிள் சுகர் யூனிட். அதான் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். பேசிக் இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்ணி நம்ம பிரிக்க முடியாது. இப்போ குளுக்கோஸோட மாலிகுலார் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H12O6. இதுதான் மாலிகுலார் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன? பாலி அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். மோனோ அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாலின்னா என்ன அப்படின்னா மேட் அப் ஆஃப் 100 ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த பாலிசாக்கரைட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளைகோஜன், ஸ்டார்ச். இப்போ நம்ம ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா இது நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம். இங்க 100 ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ்ங்கும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸா கார்போஹைட்ரேட் கம்போஸ்ட் ஆயிருக்கும், உருவாயிருக்கும் அப்படின்றது. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா அந்த 100 மோனோசாக்கரைட்ஸும் சேர்ந்து என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு லாங் செயின், அதாவது நீளமான சங்கிலி மாதிரியான அமைப்புல உருவாயிருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து உருவாயிருக்கு. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துனா எப்படி அதுக்கிட்ட காந்தமா இருக்கு? கிடையாது. அதுக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா, ஒரு மோனோசாக்கரைட் யூனிட்டுக்கும், இன்னொரு மோனோசாக்கரைட் யூனிட்டுக்கும் ஒரு பாண்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்ன? கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிளைகோஜன்னா என்ன? கிளைகோஜன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னன்னா அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்றோம். இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? மெயின்லி ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பு யூஸ் பண்ணிக்கும். மீதி உள்ள கார்போஹைட்ரேட்டை வெளியில தூக்கி போட்டுற முடியாது. அப்ப என்ன பண்ணணும் நம்ம உடம்பு? நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறதோ அதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கும். எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்? லிவர்ல. லிவர்ல அப்படியே குளுக்கோஸா ஸ்டோர் பண்ணுமா? கிடையாது. லிவர் கிளைகோஜனாவும் ஸ்கெலிட்டல் மசில் கிளைகோஜனாவும் மாத்தி வச்சுக்கும். நமக்கு எப்போ கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல தேவைப்படுதோ அப்ப அது என்ன பண்ணிக்கும்னா அகைன் லிவர் கிளைகோஜனை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ்னா என்ன? லிப்பிட்ஸ் அப்படின்னாலே ஃபேட் அப்படின்ற அர்த்தம். இந்த ஃபேட் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ ஆயில் எடுத்து தண்ணியில போட்டு நம்ம மிக்ஸ் பண்றோம். கரையுமா? கிடையாது. அது அப்படியே மேலோட்டமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மேலோட்டமா நிக்கும்.
அது எப்பவுமே என்ன ஆகாது? டிசால்வ் ஆகாது வாட்டர்ல. அப்போ நாட் சால்வ் இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர். போலார் சால்வெண்ட்னா என்ன அப்படின்னா, இது போலார் சால்வெண்ட்னா இந்த சால்வெண்ட்ல வந்து H+ சார்ஜும், அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் வாட்டர்னா என்ன அப்படின்னா H2O அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த Hன்றது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜும், Oன்றது மைனஸ் சார்ஜும். இப்போ இப்படி இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் 2 சார்ஜஸுமே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போலார் சால்வெண்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வாட்டர். இப்ப இதுல வந்து லிப்பிட் என்ன ஆகாது? கரையாது. இப்போ இது ஏன் நம்ம ஹைட்ரோஃபோபிக்ன்னு இங்க ஒரு புது வேர்ட் இருக்கு அப்படின்னா, ஹைட்ரோனா என்ன? வாட்டர்ன்னு சொல்லுவோம். ஃபோபிக்னா ஹேட் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ இந்த லிப்பிட் என்ன பண்ணுதாம்? வாட்டர வந்து ஹேட் பண்ணுதுன்னு அர்த்தம். பட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட். அதாவது லைக் பென்சீன் மாதிரியான பொருள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிப்பிட்ஸ் வந்து டிசால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து. இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட செல் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறதுக்கும், செல் சிக்னலிங்க்கு இப்போ நமக்கு கால்ல முள்ளு குத்திருக்கு அப்படின்னா, நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயினோ இல்ல ஏதாவது நமக்கு செல் சிக்னலிங்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது நான் வந்து ஒரு பொருள் தயாரிச்சிருக்கேன். அத வந்து நீங்க கொண்டு போய் குடு அப்படின்னு நமக்கு செல் டூ செல் வந்து என்ன பண்ணும்? சிக்னல் பண்ணும். இப்ப நம்ம மெசேஜ் பண்றோம்ல, அதே மாரி உள்ளுக்குள்ள 2 செல்லுக்கும் கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா, அங்க வந்து செல்லுல வந்து ரிசெப்டார்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ, அந்த மாரி செல் சிக்னலிங்க்கும் இந்த அ ஃபேட் வந்து ஹெல்ப்பா இருக்கு. அது ஃபேட்ல என்னென்ன இருக்கு? எக்ஸாம்பிள் என்ன? ட்ரைகிளிசரைட்ஸ். கிளிசரைட்ஸ்னாலும், லிப்பிட்ஸ்ன்னு வந்திருக்கு பாருங்க. பாஸ்போலிப்பிட்ஸ்னாலும், ஸ்டீராய்டு ஆல்சோ ஃபேட். வேக்ஸஸ் ஆல்சோ ஃபேட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட். இப்ப புரோட்டீன். புரோட்டீன்னா என்னது? எதுக்கு புரோட்டீன் நம்ம சாப்பிடணும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கார்போஹைட்ரேட் குறைச்சுக்கோங்க. புரோட்டீன் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட 2026ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஃபுட் பிரமிடே மாத்தியிருக்காங்க. நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். நம்ம கார்போஹைட்ரேட்ட குறைச்சிருங்க. புரோட்டீன் நல்லா நெறைய எடுத்துட்டு, விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாம் நெறைய எடுத்துட்டு, ஃபேட் அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அளவா எடுத்துக்கோங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன் புரோட்டீன் எடுத்துக்கணும்? அப்படின்னா, நம்ம பாடி ஃபுல்லாவே, நம்ம மசில் ஃபுல்லாவே எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா, புரோட்டீன் தான். புரோட்டீன தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புரோட்டீன் என்னது? வைடல் எசென்ஷியல் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். அது எப்படி கம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் மூலமா கம்போஸ்ட் ஆயிருக்கு. எப்படி கம்போஸ்ட் ஆயிருக்கு? அமினோ ஆசிட் மூலமா கம்போஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து எதுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னா, எசென்ஷியல் ஃபார் ரிப்பேரிங் டிஷ்யூஸ். நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டிருந்தாலோ, இல்ல டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சுனாலோ, அத ரிப்பேர் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு? புரோட்டீன். அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம்ன்றது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம்னு சொல்லுவோம். அதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும், பில்டிங் மசில் அத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மசில பில்ட் பண்றதுக்கும் புரோட்டீன் தான் வந்து ஹெல்ப்பா இருக்கு. அடுத்து ஸ்வெட்டர் அயான். ஸ்வெட்டர் அயான்றது என்ன அப்படின்னா, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இதுல இருக்கும். மேக்கிங் இட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். புரியுதுங்களா? அதுல வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். மேக்கிங் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். அதாவது இது வந்து எலக்ட்ரான் அந்த இது வந்து கடத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாவும் இருக்கும். எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட்ஸ். ஸ்வெட்டர் அயானுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது? அமினோ ஆசிட்ஸ். அடுத்து பெப்டைட் பாண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பாண்டுனால என்ன அப்டின்னா, ஏதோ ஒண்ணோட பிணைஞ்சு இருக்கிறதுக்கு பேர் தான் பாண்ட். பெப்டைட் பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க. ஃபார்மிங் an amino group of amino acid react with carboxyl group of other amino acids. இங்க என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த பெப்டைட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, இங்க ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இந்த அமினோ ஆசிட்டோட NH2 குரூப் இருக்கு. அதான் அமினோ குரூப்ன்னு சொல்லுவோம். இந்த குரூப்போட என்ன ரியாக்ட் பண்ணுதாம்? இன்னொரு அமினோ ஆசிட்டோட கார்பாக்சில் குரூப் COOH அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுது. அதாவது பிணைஞ்சிருக்கு. எப்படி பிணையுது? இந்த பெப்டைட் பாண்ட் மூலமா. அதான் பாண்ட் N அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாண்ட் N. இப்போ இங்க ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இது வந்து COOHல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு அமினோ ஆசிட் வந்து NH2ல வந்து தொடங்குது அப்படின்னு பார்ப்போம்.
இதுக்கு இடையில ஃபார்ம் பண்றது தான் என்னது இந்த பெப்டைட் பாண்ட். அதாவது பெப்டைட் பிணைப்பு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்சைம்ஸ். என்சைம்ஸ்னா என்ன? நம்ம உடம்புல நெறைய பார்த்துருப்போம். இந்த என்சைம்ஸ் ஒரு சில பேருக்கு என்னென்ன அப்டின்னா, இந்த என்சைம்ஸ் இல்ல, இந்த என்சைம்ஸ்லாம் இல்ல. இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நமக்கு டைஜஷன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த டைஜஷன் ஆன அந்த பொருள என்ன பண்றது? அப்சர்வேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே என்சைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது என்ன பண்ணுது? அதோட வேலை என்ன அப்டின்னா, ஒரு வினை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராசஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, அந்த ப்ராசஸ இன்னும் வேகப்படுத்துறது, இன்னும் போய் செய் அப்படின்னு ஊக்கப்படுத்துறது தான் இதோட வேலை. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பயாலஜிக்கல் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வினையூக்கி அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? என்சைம்ஸ்ன்றது என்னது அப்படின்னா, இது ஒரு வகையான புரோட்டீன் அப்படின்றாங்க. இதோட ஃபங்ஷன் எப்படி இருக்கும்? கெமிக்கல் ஃபங்ஷனா இருக்கும். ஹைலி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வாட்டர் சால்யுபிளா இருக்கும். அதாவது தண்ணீல கரையக்கூடியது ஆன புரோட்டீன் அப்படின்றாங்க. ருபிஸ்கோ அப்படின்றது என்ன அப்படின்னா, ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிஜனேஸ் இதுதான் வந்து ருபிஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஒரு என்சைம். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த என்சைம்னாலே புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்னா, கெல்வின் சைக்கிள் கெல்வின் சைக்கிள்ல கார்பன் ஃபிக்சேஷன்ல ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்டெப்பா இருக்கிறது இந்த ருபிஸ்கோ என்சைம் தான். இது உலகத்துல ஏராளமான இடத்துல இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றது யாரு? பிளான்ட் பண்ணும், ஆல்கே பண்ணும், சில பாக்டீரியா, அந்த சயனோபாக்டீரியான்ற மாரி பாக்டீரியா, சில ஆல்கே, அப்புறம் பிளான்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்ஸும் என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா கிடைக்கக்கூடிய புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இது ஏராளமா இருக்கு பூமியில. அதுக்கப்புறம் என்சைம்ஸ் அஃபெக்டட் பை எதனாலலாம் என்சைம்ஸ் அஃபெக்ட் ஆகும்? அப்படின்னா, டெம்பரேச்சர் வெப்பம். சரிங்களா? ஒரு என்சைம்ஸ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா, பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கணும். இப்போ நமக்கு டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆனாலோ, இல்ல டெம்பரேச்சர் குறைஞ்சாலோ என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து குறையும். அதே மாதிரி தான் pH. pH நமக்கு தெரியும். pH ஸ்கேல் தெரியும்ல. 0 டூ எதுலேருந்து இருக்கும் அப்படின்னா, 0 டூ 14 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து நியூட்ரல் அப்டின்னா என்ன அப்டின்னம்னா, 7 இருக்கும். 7 இருக்கும். இப்ப வந்து 0 டூ அந்த 7க்கு கீழ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிலோ 7க்கு கீழ வருது அப்டின்னா, அது என்னது அப்டின்னா ஆஸ் இட்டா இருக்கும். அது இது அபோவ் 7க்கு மேல போகுது அப்டின்னா, அது எப்டி இருக்கும் அப்டின்னா, பேசிக்கா இருக்கும். பேசிக்கா இருக்கும். இது நமக்கு தெரியும். ஸோ, அப்ப இப்டி pH குறைஞ்சாலும் கூட என்ன ஆகும்? நமக்கு வந்து இந்த என்சைம் தான் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த pH இருக்குல்ல, அதாவது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன்றது என்ன அப்டின்னா, இந்த என்சைம் போய் எந்த பொருளோட இணையுதோ, அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்தாலும் என்ன ஆகும்? நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்து என்சைம் கான்சன்ட்ரேஷன். என்சைம் அதிகமா இருந்தாலும் என்சைம் தான் அஃபெக்ட் ஆகும் அப்டின்றாங்க. அடுத்து இன்குபிட்டாஸ் ஆஃப் என்சைம் அப்படின்னா, இன்குபிட்டாஸ்ன்றது என்ன அப்படின்னா, தடுக்கிறது. அந்த என்சைமோட ஃபங்ஷன தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த என்சைம் எந்த மாலிக்யூலோட போய் பைண்ட் ஆகுதோ, அப்போ என்ன ஆகும்? அதாவது மாலிக்யூல்ஸ் அப்போ அந்த ஒரு பர்ட்டிகுலர் மாலிக்யூல்ஸ் அந்த இன்குபிட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த நடந்துட்டு இருக்க கேட்டலைட்டிக் ஆக்டிவிட்டிய டிக்ரீஸ் பண்ணவோ, இல்ல ஸ்லோ பண்ணவோ, மெதுவாக்கவோ, இல்லைன்னா பிளாக் பண்ணவோ, அந்த ஆக்ஷன பிளாக் பண்றதுக்கோ பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட். இப்போ செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்னா என்ன? அதுல என்னென்ன இருக்கு? ஏன் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி உருவாயிருக்கோம்? மனுஷனோ, விலங்குகளோ, இப்போ பிளான்ட்ஸோ எப்படி உருவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு ஆர்கானிசம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு? இப்போ நம்ம வீடெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்? செங்கல், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம ஹியூமனோட உடம்பும் அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. எதனால? ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ். அதாவது கரிமச் சேர்மங்கள்னாலயும் அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ்னாலயும் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டது தான் நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், புரோட்டீன்.
முன்னாடியே சொல்லியிருக்கேன். புரோட்டீன் தான் நம்மளோட தசை நார்களையும், தசைகளையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது வந்து நமக்கு வந்து ஆர்கானிக் காம்போனன்ட்டா இருக்கு. ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்ல இது எதுலருந்து வந்திருக்கு அப்படின்னா, அதுவே வந்துருமா? கிடையாது. இது இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் ஆர் மினரல்ஸ் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எவ்ளோ ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனிமல் டிஷ்யூஸ்ல வந்து சாரி ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்ல இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு ஹியூமன் டிஷ்யூஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் அண்ட் அனிமல் டிஷ்யூஸ்ல 29 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அத இந்த எலிமெண்ட்ஸோட ஒர்க்க வச்சு அத வந்து என்ன பிரிச்சிருக்காங்க? 2 ஸ்டெப்பா பிரிச்சிருக்காங்க. அப்போ குரூப் 2வா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னன்னு பார்த்தோம்னா, பயோமாலிக்யூல்ஸ். பயோமாலிக்யூல்ஸ்னா மேக்ரோ மாலிக்யூல்ஸ், மைக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்னு 2 இருக்கு. மைக்ரோன்னா என்ன? ரொம்ப குறைவான அளவு. மைக்ரோன்னா சின்ன மாலிக்யூல், சின்ன மூலக்கூறு. மேக்ரோனா பெரிய மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சின்ன மூலக்கூறுல என்ன இருக்கு? நுண்ணிய மூலக்கூறு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மினரல்ஸ், அடுத்து கேஸஸ், வாட்டர், சுகர்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா மைக்ரோ மாலிக்யூல்ஸ். மேக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே மேக்ரோ மாலிக்யூல்ஸ். சரிங்களா? அடுத்து இப்போ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இந்த 29 எலிமெண்ட்ஸ்லயும் எது ரொம்ப முக்கியமானது எசென்ஷியல் அப்படின்னா அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். இதுன்றது எலிமெண்ட்ஸ்ன்றது கெமிக்கல் எலிமெண்ட்ஸா தான் இருக்கும். ரெக்வயர்ட் ஃபார் ஆர்கானிசம் சர்வைவல். இது உயிர் வாழ்றதற்கும், ஒரு உயிர் வந்து ஒரு உ வாழ்வதற்கும், அதோட வளர்ச்சிக்கும், அதோட இனப்பெருக்கத்திற்கும் தேவைப்படுது. ரீப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. இத இந்த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ நம்ம என்ன பண்ண முடியாது? அதர் எலிமெண்ட்ஸ வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இத என்ன சொல்றோம்? எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத எப்படி டிவைட் பண்ணலாம் ஃபர்தரா? டிவைடட் இன்டூ 2 குரூப்ஸ். என்னன்னு எத பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, குவான்டிட்டி நீட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அதாவது அளவ பொறுத்து எவ்வளோ அளவு தேவைப்படுதோ, அத பொறுத்து நம்ம 2 வகையா பிரிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, மேக்ரோ எலிமெண்ட்ஸ், மைக்ரோ எலிமெண்ட்ஸ். மேக்ரோ எலிமெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, எப்படி இருக்கும்? எவ்வளோ தேவை அப்படின்னா, பெர் டேக்கு 1 எம்ஜிக்கும் மோர் தென் நமக்கு 1 எம்ஜிக்கும் அதிகமான அளவு வந்து பெர் டேக்கு தேவைப்படுறது அந்த மேக்ரோ எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். இது எவ்வளோ நம்ம உடம்புல இருக்குன்னா, 60லேருந்து 80% எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கு. பாடியில இருக்கு. அது வந்து என்னென்ன அப்படின்னா, அது வந்து 12 மேக்ரோ எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். என்ன ஃபர்ஸ்ட் கார்போ கார்பன். கார்பன்றது என்ன? நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப கார்பன்றது என்ன அப்படின்னா, ஃபார்ம் த பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இது வந்து ஆஃப் ஆல் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லா அந்த கரிம சேர்மங்களுக்கும் இது எப்படி இருக்கும்? பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்போ நம்மலாம் ஃபார்ம் ஆனது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் எல்லாமே ஃபார்ம் ஆனது கார்பன்ல இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் இதுல எல்லாமே என்ன இருக்கும் அப்டின்னா, அந்த அப்படிங்கக்கூடிய இப்ப நம்ம ஆல்ரெடி கூட பார்த்தோம். அமினோ ஆசிட்ல வந்து என்ன பார்த்தோம்? கார்பாக்சைல் குரூப் இருக்கு அப்டின்னு பார்த்தோம். அதுல வந்து COOH இருக்குன்னு பார்த்தோமா? அப்ப அந்த Cன்றது என்ன? கார்பன் தானே. ஸோ இப்படி எல்லாம் ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சரா இந்த கார்பன் இருக்கு அப்டின்னு பார்த்தோம். ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ன்றது என்ன? எதுல இருக்கு அப்டின்னா, H2O அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம குடிக்கிற தண்ணீல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. இது என்ன பண்ணுது நம்ம உடம்புல? வாட்டர் பேலன்ஸ் பண்ணுது. அது இல்லாம எனர்ஜி புரொடக்ஷனுக்கும், அதாவது எனர்ஜியும் உற்பத்தி பண்ணுது. அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன்றது என்ன? ஆக்ஸிஜன் எதுக்கு தேவை? நம்ம சுவாசிக்கும்போது நம்ம இப்ப வந்து பிளான்ட் என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டு ஆக்ஸிஜன வெளிய விடுதுன்னு சொல்றோம். ஹியூமனோ, அனிமல்ஸோ என்ன பண்ணுவோம்? ஆக்ஸிஜன நம்ம உள்வாங்கிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியேற்றோம். அப்போ இது வந்து ஒரு பேலன்ஸ் ஆகுது. இப்ப இந்த ஆக்ஸிஜன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்டின்னா, நம்ம உடம்புல நமக்கு ஆக்ஸிஜன் கண்டிப்பா அவசியம். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம பிளட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் ரத்தத்த வந்து சுத்த ரத்தத்த எடுத்துட்டு போறது எது அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன். அதாவது ஹீமோகுளோபினோட சேர்ந்து ஆக்ஸிஜன் போகும். அப்ப இது ரெஸ்பிரேஷனுக்கும், அதே மாரி எனர்ஜி புரொடக்ஷனுக்கும் வந்து உதவியா இருக்கு. அடுத்து நைட்ரஜன். நைட்ரஜன்றது என்ன அப்படின்னா,
இது புரோட்டீன்ஸ பில்ட் பண்றதுக்கும், டிஎன்ஏ, ஆர்என்ஏவ பில்ட் பண்றதுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. நம்ம டிஎன்ஏ, ஆர்என்ஏல வந்து நைட்ரோஜனஸ் பேஸஸ்ன்னு படிச்சிருப்போம்ல. அதுல வந்து இந்த நைட்ரஜன் வரும். அடுத்து சோடியம். சோடியமோட பங்கு என்ன அப்டின்னா, மெயின்டனன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ். நம்ம உடம்புல ஃப்ளூயிட் பேலன்ஸ் பண்றது இதுதான். ஃப்ளூயிட்னா நமக்கு என்னென்ன தெரியும்? லிம்ப் நோட்ஸ் இருக்கு, அது இருக்கு, பிளட் இருக்கு. இங்கெல்லாம் வந்து ஃப்ளூயிட் அந்த திரவத்த வந்து பேலன்ஸ் பண்ணும். திரவ சமநிலைன்னு சொல்லுவோம்ல, அத மெயின்டெயின் பண்றது யாரோட வேலைன்னா, இந்த சோடியமோட வேல. அது மட்டுமா அப்டின்னா, சிக்னல்ஸுக்கும். இப்போ நம்ம வந்து நர்வ் எப்படி சிக்னல் பண்ணுது அப்டின்னா, ஆ நம்ம வந்து இப்போ ஏதாவது நம்ம யோசிக்கிறோம், இல்ல ஏதாவது நம்ம செய்யணும் அப்டின்னா, நம்ம பிரெயின் வந்து நர்வ் சிக்னல்ஸ் மூலமா தான் அத வந்து கண்டக்ட் பண்ணுது. அடுத்து மசில் ஃபங்ஷன். உங்களோட மசில் வந்து நல்லா ப்ராப்பரா ஃபங்ஷன் பண்றதுக்கும் சோடியம் வந்து ஹெல்ப்பா இருக்கு. அடுத்து பொட்டாசியம். பொட்டாசியமோட வேலை என்ன அப்டின்னா, முக்கியமா ஹார்ட் ஃபங்ஷன் பண்றதுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட். மசில் கான்ட்ராக்ஷன் நம்ம மசில் வந்து சுருங்கி விரியறதுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட். நர்வ் சிக்னல்ஸ்க்கும் இது முக்கியம். அடுத்து கால்சியம். கால்சியம் நம்ம வந்து பால்லாம் குடிப்போம்ல. எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லுவோம், "பால் குடிங்க. அது வந்து கால்சியம் சத்து இருக்கு" அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, கால்சியம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து எங்கெங்க இருக்கு நம்ம உடம்புல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, போன்ஸ்லயும், டீத்லயும் வந்து இருக்கு. அது இல்லாம பிளட் கிளாட்டிங்க்கும், மசில் ஆக்ஷனுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. மெக்னீசியம். மெக்னீசியம்ன்றது என்ன அப்படின்னா, என்சைம் ஒர்க் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அயன். அயன் வந்து ஹீமோகுளோபின்னு நம்ம சொல்லுவோம். ஹீமோகுளோபின்னா என்ன அப்டின்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன். இந்த புரோட்டீனோட இந்த ஹீம் அப்படிங்கக்கூடிய அயன் சேர்ந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது? அம் உருவாயிருக்கு. அயன் எப்படி அப்டின்னா, நம்ம பிளட்ல எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்டின்னா, ஹீமோகுளோபின்னு சொல்றோம். இதுல குளோபின்றது புரோட்டீன். ஹீம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அயன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குளோபின், ஜின்னு வச்சுக்குவோம். இங்க 4 மூலக்கூறு. குளோபின் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். இங்க அயன். இப்ப அயன்றது இங்க ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஐ. இப்ப எவ்வளவு தேவையா? 1 மூலக்கூறு குளோபினும், 4 மூலக்கூறு வந்து அயனும் சேர்ந்து தான் நமக்கு ஹீமோகுளோபின் ஒரு வந்து மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? நமக்கு தினமும் இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது? நமக்கு பிளட்ட வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகுது. அப்போ நமக்கு உடம்புல இந்த அயன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுறது குறையும். அப்ப நமக்கு வந்து ரொம்ப சோர்வா காணப்படும். நமக்கு ஆக்ஸிஜன வந்து எடுத்துட்டு போறதுல பிரச்சனையா இருக்கும். கண்டிப்பா அப்படிதானே? அப்ப ஆக்ஸிஜன எடுத்துட்டு போனா தான் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். அப்படி இல்லைங்கும்போது நம்ம என்ன ஆவோம்? ரொம்ப அனீமிக்கா இருப்போம். ரொம்ப டயர்டா இருப்போம். ஸோ அதனால அயன் கன்டென்ட் உள்ள ஃபுட் எல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அயன் வந்து ஹெல்ப்பா இருக்கு. பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ன்றது என்ன அப்டின்னா, டீத் ஃபார்மேஷனுக்கும், எ டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கும், எனர்ஜிக்கும் ஹெல்ப்பா இருக்கு. அடுத்து சல்ஃபர். சல்ஃபர் என்ன பண்ணுது? புரோட்டீன் ஃபார்ம் பண்றதுல வந்து முக்கியமா இருக்கு. தென் குளோரின். குளோரினுக்கு இங்க என்ன வேல அப்டின்னா, டைஜஷன்ல ஹெல்ப் பண்ணுது. அது என்னது? நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுல வந்து ஆம் அ நம்ம ஃபுட்ட வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, நம்ம பெரிய மூலக்கூறு உள்ள ஃபுட்ட சாப்பிடுவோம். அதாவது மேக்ரோ மேக்ரோனா என்ன சொல்லுவோம் அப்டின்னா, எ மேக்ரோ மாலிக்யூல்ஸ சாப்பிடுவோம். அது என்ன பண்ணும் அப்டின்னா, மைக்ரோ மாலிக்யூல்ஸா உடைச்சு, நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய வில்லைஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ற அளவுக்கு ம் மைக்ரோவா மாத்தி அப்சர்வேஷனுக்கு கொண்டு போகும். அதோட வேலை என்ன பண்றா? நம்ம வயித்துக்குள்ள வந்து கிரைண்டர் மெஷின் எதுவும் இருக்கா? கிடையாது. அப்ப என்னதான் இருக்கு? நம்மளோட இரைப்பை இருக்கு. அந்த இரைப்பையில நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட அரைக்கிறதுக்கு தேவையான மசில்ஸும், பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்கு அப்டின்னா, HCl ஆசிட்டும் இருக்கு. HCl தான் இருக்கிறதுலயே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். இது என்ன பண்ணும்? அந்த ஃபுட் மேல படும்போது, ஃபுட் ஈஸியா டைஜெஸ்ஷன் ஆகுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக். இப்போ மைக்ரோ எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்டின்னா, மைக்ரோனா குறைவு அப்டின்னு அர்த்தம். நுண்ணிய அப்டின்னு அர்த்தம். அப்போ இது நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை அப்டின்னா, ரொம்ப குறைவான அளவு தேவைப்பட்டாலே போதும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? தி ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்டின்னு சொல்றோம். காப்பர், ஜிங்க், கோபால்ட், மாங்கனீஸ், மாலிப்டினம், அயோடின் அண்ட் புளோரின். இதெல்லாம் மைக்ரோ எலிமெண்ட்ஸ். இதுவும் நமக்கு தேவை. இது இல்லாட்டாலும் பிரச்சனைகள் வரும் நம்ம உடம்புல. இப்போ இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ சத்து மருந்துலாம் குடுங்க அப்டின்னா, அப்ப இந்த ஜிங்கோவிட் அப்டிலாம் சொல்றாங்கல்ல. அப்போ
ஜிங்க் பிளஸ் விட்டமின் எல்லாம் சேர்த்து தருவாங்க. அப்ப அது வந்து ஜிங்க்ன்றது என்ன அப்படின்னா மைக்ரோ எலிமெண்ட்ஸ். இப்ப நம்ம ஃபுட்ல இருந்து இத எடுத்துக்கணும் அப்படின்றோம். இப்ப நான் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோல் ஆஃப் செர்டைன் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் த பாடி இஸ் நாட் நோன். நம்ம உடம்புல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதோட ரோல் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அதனால, நான் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதாவது தேவையில்லாத எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அது என்ன அப்படின்னா, புரோமின், போரான், சிலிக்கான், அர்சனிக், நிக்கல், அலுமினியம், லெட், ஸ்டானிக், வெனேடியம், டைட்டானியம். இதெல்லாம் வந்து நான் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட். எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அது காம்பவுண்ட் அதாவது கார்பனோட சேர்மங்கள். கார்பன் எல்லாம் நெறைய கார்பன் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ ஃபார்ம் பண்ணியிருக்கு. மெயின்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்னு சொல்றோம். ஹைட்ரஜன், கார்பனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்னும் அண்ட் தேர் டெரிவேட்டிவ்ஸ் அதோட தோன்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சு? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு ஏன் வந்துச்சு அப்டின்னா, இது மெயினா ஆர்கானிசத்துல தான் இருக்கும். அதனால தான் இத என்ன சொல்றோம்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா, இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, சிந்தசைஸ் பண்றாங்க. எங்க? ஆர்டிபிஷியலா சிந்தசைஸ் பண்றாங்க லேபரேட்டரீஸ்ல. இத பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு என்ன பேரு அப்டின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதாவது கரிம வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன? ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்ல மெயினா உள்ளது என்னென்னன்னு பார்த்தோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இது பார்த்தோம். இப்போ கார்பன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அதாவது கார்பனோட சேர்மங்களா தான் வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த கார்பனுக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கேட்டினேஷன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, சங்கிலி மாதிரி பிணைஞ்சு ஒரு பெரிய மேக்ரோ மாலிக்யூல்ஸா ஃபார்ம் பண்றது. நம்ம பார்த்தோம்ல இங்க எங்க பார்த்தோம் அப்படின்னா, ம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ம். அதாவது ஒரு சங்கிலி மாதிரியான அமைப்புல தான் வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் புரோட்டீன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுதான். மோர் அண்ட் மோர் கார்பன் ஆட்டம்ஸ் அதாவது ஒண்ணு இல்ல. நெறைய கார்பன் ஆட்டம்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு ஒண்ணு கூட ஒண்ணு சேர்ந்து ஒரு லாங் செயின ஃபார்ம் பண்ணுது. அண்ட் வெரி லார்ஜ் டூ ஃபார்ம் எ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை மாலிகுலர் வெயிட்டா இருக்கும். மேட் அப் ஆஃப் மெனி சிம்பிள் யூனிட்ஸ் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா, நெறைய சிம்பிள் யூனிட் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா, மோனோமர்ஸ். இந்த மோனோமர்ஸ் 2 சேர்ந்துச்சுன்னா 2 மோனோமர்ஸ் சேர்ந்துச்சுன்னா என்னது? டைமர். அந்த மோனோமர்ஸ் சொன்னோம்ல, அந்த மோனோமர்ஸ் 3 சேர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ட்ரைமர். அதே மோனோமர்ஸ் நெறைய சேர்ந்துச்சுன்னா, அதுதான் பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். பாலிமர் ஆர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். சரிங்களா? அடுத்து இப்ப பிராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுலருந்து இப்ப இதுக்கு முன்னாடி படிச்சதுல இருந்து பிராக்டிஸ் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Which of the following is the most abundant protein in the biosphere? அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல இந்த பூமியில ஏராளமான புரோட்டீன் எது அப்படின்னு கேட்டோம். ஹீமோகுளோபினா கிடையாது. இன்சுலினா கிடையாது. அப்போ ருபிஸ்கோன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ருபிஸ்கோ இது வந்து பிளான்ட், ஆல்கே, சம் பாக்டீரியாஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ ருபிஸ்கோ இஸ் a correct answer. Option C. அடுத்து செகண்ட் ஒன் பயோமாலிக்யூல்ஸ் ஆர் broadly classified into நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரு படம்லாம் போட்டு அப்போ பயோமாலிக்யூல்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸா கிடையாது. அப்போ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் மேக்ரோ மாலிக்யூல்ஸ்னு பார்த்தோம். மைக்ரோ மாலிக்யூல்ஸ் என்னென்னு பார்த்தோம். மினரல்ஸ், வாட்டர், கேஸஸ் எல்லாம் பார்த்தோம். மேக்ரோ மாலிக்யூல்ஸ் என்ன பார்த்தோம். கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், ஃபேட் எல்லாம் பார்த்தோம். ஆப்ஷன் பி மைக்ரோ அண்ட் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். தேர்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். இதுல குடுத்திருக்கிறதுல எது மேக்ரோ மாலிக்யூல்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாட்டரா, மினரல்ஸா கிடையாது. கேஸஸா கிடையாது. அப்போ என்னது? புரோட்டீன் இஸ் அ மேக்ரோ மாலிக்யூல். அப்போ ஆப்ஷன் சி புரோட்டீன் இஸ் அ ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். அதாவது ரொம்ப குறைவான எலிமெண்ட்ஸ் எது? மைக்ரோ எலிமெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. கால்சியமா கிடையாது. சோடியமா கிடையாது. ஆக்ஸிஜனா கிடையாது. அப்போ ஜிங்க் இஸ் அ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மெனி மோனோமர்ஸ் லிங்க்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் எ. நெறைய மோனோமர்ஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். பாலிமர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் அ
ரைட் ஆன்சர். பாலிமர்ஸ ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்டின்னா, இப்போ நம்ம வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி கிளாசிஃபை பண்றோம். தென் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்த்துரலாம். கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் புரோட்டீன் பார்த்துருவோம். தென் லிப்பிட், அப்புறம் அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் இதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.